வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான சோமன்டே கிருத்தாவு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சோமனோட உலகம் அப்படின்றது தான் அர்த்தமா இருக்கும். இப்பதான் இந்த படம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான படம். இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா இயற்கை முறைப்படி எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அதனால ஹீரோவோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தாண்டி இவர் வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஒரு பக்கவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சோமன் அப்படின்றது. இவர் அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில நிறைய விஷயங்களை பண்ணுவாரு. உதாரணத்துக்கு பல் விளக்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் இலையை பறிச்சுதான் இவர் பல் விளக்கிட்டு இருக்காரு. எதிரில் இருக்க அண்ணன்கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாரு. அந்த அண்ணனுக்கு இதெல்லாம் பெருசா செட் ஆக மாட்டேங்குது. தம்பி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, நீ வேற யார்கிட்டயே அது சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சோமனை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்றாருல யாருக்குமே பிடிக்காது. அம்மாக்கே பையனை பெருசா பிடிக்காது. காரணம் என்னன்னா அம்மா நொறுக்கு தீனிலாம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹெல்த்தியான பொருள்னு சில பொருளை தராரு. இதனால தான் அம்மாவே பையன் மேல கோவம்லாம் படுறாங்க. நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கேன், ஆனா வரப்போறவை எப்படி பொறுத்துப்பான்னு தெரியாது, நீ பேசாம கல்யாணமே பண்ணிக்காம இருந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு சாப்பாடுலாம் இவர் பரிமாறிட்டு இருக்காரு. இவங்க வீட்டுல டைனிங் டேபிள்லாம் இருக்கும். ஆனா இவர் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட மாட்டாரு, தரையில உட்காந்து தான் சாப்பிடுறாரு. அதுதான் நல்லதுன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஏறக்குறைய கல்யாண வயசு வந்துருது. புரோக்கர் இருக்கார்ல, நிறைய பொண்ணுங்களோட போட்டோலாம் காட்டுறாரு. ஆனா ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா வர பொண்ணு நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாளா, அவளுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளியே போடுவோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் வீட்டுல பெட் எல்லாம் இருக்கு. ஆனா இவர் பெட்ல படுத்து தூங்க மாட்டாரு, தரையில் தான் படுத்து தூங்குவாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போக போறாரு. நீயும் வா பைக்ல போயிடலாம்னு சொல்றாரு. இல்ல இல்ல நான் நடந்தே போறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவருக்கு லீவ் நாள்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த சமயம் இவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்ப்பாரு. இங்க கூட வேலை பார்க்கறவங்க இவர் வந்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதனால இவர் வந்தாலே அவங்க பயந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. இப்போ ஒரு வீட்டோட வேலை முடிஞ்சிருக்கு போல, இன்னைக்கு ஸ்பெஷலா சாப்பாடு போடலான்ற மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் சாப்பிட வராம இருக்காரு. தம்பி நீயும் வந்து வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல நான் சாப்பாடுலாம் வீட்டுல இருந்தே கொண்டு வந்துட்டேன், எனக்கு வீட்டு சாப்பாடு தான் செட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க கேட்டரிங் சர்வீஸ் தான் பண்றோம், எங்க சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல பரவாயில்ல நான் என் சாப்பாடையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவன் அப்படிதான் விட்டுருங்கன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஹீரோவோட ஆபீஸ் கிட்ட ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கும். அதனால பசங்க இருக்காங்கல்ல, அதை போட்டோ எடுத்து விளையாடிட்டுலாம் இருக்காங்க. டீச்சர் எதர்ச்சியா இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க போங்கன்ற மாதிரிலாம் எல்லா பசங்களையும் விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த மரத்தை வெட்டுறதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப சில பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கணும் போல. அந்த ஆபீசர் வர வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சாதாரணமா ஒரு சைக்கிள்ல வந்து இறங்குறாரு. இவர் ஆபீசர் இல்ல வேற யாரோன்னு நினைக்கிறாங்க. நாங்க தான் முதல்ல வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆபீசர்னு தெரிய வருது. சாரி சார் ஆபீசர்னு தெரியாம பேசிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் வேண்டிய இடத்துலலாம் சைன் போடுறாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு, அதனால தான் சைன் போட்டு அனுப்புறாரு. இவர் ஏன் இப்படி இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே கேட்கிறாங்க. அவர் அப்படிதான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாருன்ற மாதிரி அவர் ஃபாலோ பண்றதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க சந்துருன்ற ஒரு பையன் வேலை பார்க்கறான். இவனுமே அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் பண்ற மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இந்த லேடிஸ் எல்லாம் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பிரசிடென்ட் கிட்ட அந்த டீச்சர் விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க போல. அவருமே இந்த மரத்தை வெட்டணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. பார்க்கவே ஆபாசமா இருக்குல்ல, அதனால தான் எல்லாருமே வெட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இது தெரிஞ்சோட தடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. இது 100 வருஷத்து மரம், இதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல வெட்டணும்ன்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. இதனால ஆர்குமெண்ட்லாம் வருது. இதை வெட்டக்கூடாது, நான் போராட்டம் பண்ண போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ போராட்டம் பண்றத பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நம்ம வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்த பையன் தானே, இவன் ஆபீசரா அப்படின்ற மாதிரி இந்த கப்புள்ஸுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. சைன் வாங்கினாங்கல்ல அந்த பொண்ணுங்களாம் கவனிக்கிறாங்க. இவர் உண்மையிலேயே வித்தியாசமான ஆளா தான் இருக்காரு, இந்த மரத்துக்காக இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையன் போராட்டம் பண்ண போயிட்டார்ல, இதனால அம்மா வேகமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட நிறைய பலகாரம்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க. ஜாலியா பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பையன் தான் இதெல்லாம் சாப்பிட விட மாட்டாரு.
பையன் மேல போராட்டம் பண்ணும் போது கூட வேலையெல்லாம் ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுங்கெல்லாம் இவர்கிட்ட வராங்கல்ல, இவர் மரத்துக்கு மேல இருந்தே எல்லா சைனையும் போட்டுட்டு இருக்காரு. மரத்தை வெட்டக்கூடாதுன்றதுக்காக தான் மரத்து மேல இவர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. நைட்டு கூட இங்கேயே தூங்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஷாலினின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. இவர் பண்றதெல்லாம் நியூஸ்ல பாத்துருப்பாங்க போல. இவரை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. நன்றி அப்படின்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. டே சாப்பிட வீட்டுக்கு வான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இல்லம்மா நான் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கேன், சாப்பிடலாம் கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருக்கு தெரிய போகுது, இன்னைக்கு கீரை செஞ்சிருக்கேன், உனக்கு பிடிக்கும்ல வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கும் ஆனா வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே கால் கட் ஆயிருது. திரும்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருதுன்னு நினைச்சு இவர் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிடிக்குமான்ற மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. ஷாலினின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசினாங்கல்ல, அவங்க தான் இந்த வாட்டி போன் பண்ணிருக்காங்க போல. இவருமே கட் பண்றாரு. லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. இப்ப காலையில எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஈரவை எழுப்புறாங்க. இதுக்கப்புறம் நீங்க போராட்டம் பண்ண தேவையில்ல, மரத்தை வெட்ட வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, இறங்கி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சந்தோஷமா கீழே இறங்கி வந்துடுறாரு. நீங்க நினைச்சதை முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி மீடியாட்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி மரத்தெல்லாம் நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல அழிய விடக்கூடாது, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவருமே பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. வீட்டுல துணி துவைக்கிற வேலையில இருந்து எல்லா வேலையும் ஈரவே பண்ணிடுவாரு போல. அம்மா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இவருக்கு தந்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு போன் கால் வருது. பேசுறது ஷாலினின்ற பொண்ணு தான். நான் ஈரோ கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஷாலினின்ற ஒரு பொண்ணு கால் பண்ணாடா, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணா, சரி வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவருமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப கால் வந்தோன்னா அம்மா எடுக்கிறதுக்காக வராங்க. அதுக்கு முன்னாடி இவரு வந்து போனை எடுத்துடுறாரு. நான் பேசிக்கிறேன் நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. பெருசா விருப்பமே இல்லாத மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என் காலுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க, ஆனா விருப்பமே இல்லாத மாதிரி பேசுறீங்கல்ல, நான் சொல்றது உண்மைதானு கேக்குறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே உண்மைதான்னு சொல்றாரு. இவருக்கு ரொம்பவே அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ரெண்டு பேருமே ஜாலியா ரொம்ப நேரம்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஆபீஸ்ல இருக்கும் போதும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. இவருமே நிறைய டைம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் அந்த சந்துருன்ற அசிஸ்டன்ட்டும் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்கள பொண்ணு பாக்குறதுக்காக வரப்போறாரு போல. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்க சீக்கிரமா வீட்டுல இருந்து ஆளுங்களை கூட்டு வந்து பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இவர் இருக்காருல்ல, அம்மா கிட்ட லவ் பண்ற விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. நீங்க வந்து அந்த பொண்ணு வீட்டுல பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் கூட எல்லாம் நான் சேர்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம், ஒரு பொண்ணோட லைஃபை என்னால அழிக்க முடியாது, நான்லாம் வரமாட்டேன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு சப்போர்ட்டிவா சொல்றாரு. சரி ஃப்ரெண்டையே கூட்டு போலான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவரை கூட்டு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் பார்த்துமேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஷாலினியோட அம்மாவை காட்டுறாங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்துருவாங்க, சீக்கிரம் எல்லாத்தையும் செய்யுன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்க 3 பேர் தான் காலிங் பில் அடிச்சிருப்பாங்க. கதவை திறக்கிறதே ஷாலினி தான். இப்பதான் முத வாட்டியா ஷாலினியை பாக்குறாரு. ஷாலினி கொஞ்சம் குண்டா இருக்காங்க, ஆனா பெருசா இது குறையா தெரிய மாட்டேங்குது. அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாரு, இவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. இப்ப அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அம்மாக்கு பெருசா இதுல விருப்பம் கிடையாது. இவர் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்காரு, இருந்தாலுமே முட்டாள்தனமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால அம்மாக்கு பெருசா இதுல விருப்பம் இல்ல, எந்திரிச்சு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, உள்ள போய் பேசிக்கலான்ற மாதிரி ஒய்ஃபையும் பொண்ணையும் கூப்பிட்டு உள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா பொண்ணு ரொம்ப விரும்புறாங்கன்றத அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதனால அப்பா இருக்காருல்ல, உடனே வர சொன்னவங்களுக்கு கால் பண்ணிடுறாரு. நீங்க இன்னைக்கு வராதீங்க, என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பாத்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இதனால பொண்ணுமே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டாலும் அவங்க சொந்தக்காரங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம், எந்த மண்டபத்துல கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாப்பிள்ளை மண்டபம்லாம் வேணாம், கோயிலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாப்பாடா சாதாரணமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இயற்கை முறைப்படி தான் பரிமாற போறாராம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை கொஞ்சம் கோளாறு உள்ள ஆளா இருப்பாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படி கல்யாணத்தை பிளான் பண்றாருன்றது ஊர் மக்களுக்கும் தெரிய வருது. இவனை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவன் கல்யாணத்துக்குலாம் போக வேணாம், கீரை கிழங்குன்னு வாயிலேயே வைக்க முடியாத ஐட்டத்தை தான் பரிமாறுவான்ற மாதிரிலாம் எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப கோயில நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் கல்யாணமா இருக்கும். பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெடியா வரதுக்கே லேட் ஆயிருக்கும். காலையில சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் சாப்பிடாம இருக்க கூடாது, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுன்ற மாதிரி அங்கிருந்து எடுத்து தராரு. இவங்களுமே தயங்கிக்கிட்டே இந்த இடத்துல வாழைப்பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன இங்க இருக்க வாழைப்பழத்தை எடுத்து தந்துட்டாருன்ற மாதிரி ஐயர் யோசிக்கிறாரு. இப்ப டைம் வந்துருது போல, தாலி எடுத்து கட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே தாலி எடுக்கலான்னு பார்த்தா பாக்கெட்ல தாலி மிஸ் ஆகுது. இவர் வர வழியிலேயே எங்கேயோ விட்டுட்டாரு போல, தாலி மிஸ் ஆகுதுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. பக்கத்துல தான் மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, டைம் முடியறதுக்குள்ள தேடி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாலி கிடைக்கிற மாதிரியே தெரியல. டைம் வேற கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அதனால ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு இவர் போட்டிருக்க செயினை கழட்டிடுறாரு. இந்த செயினை ஒய்ஃப்
ஒய்ஃபுக்கு போட்டுலான்ற மாதிரி பக்கத்துல வந்து போட்டு விட்டுறாரு. நாங்க தாலி அப்புறமா போட்டுக்கிறோம், இப்ப இதுவே தாலியை இருக்கட்டும் அப்படின்ட்டு வரலாம் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. இப்ப நைட்டு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கிளாஸ்ல பால் எடுத்துட்டு வந்து இவர் கிட்ட தராங்க. நான் பால் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. நானும் சாப்பிட மாட்டேன், ஆனா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பாலை கொண்டு வருவாங்கல்ல, அதுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் கதவை சாத்துறதுக்காக வராரு. அம்மா நான் கதவை சாத்திக்கிறேன்னு சொல்றாரு. சாத்தாத, திறந்தே வையின்ற மாதிரி அம்மா கிண்டல் பண்றாங்க. கேட்கறான் பாருங்க கேள்வியா அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்ச்சிட்டுலாம் இருக்காங்க. இவருமே கதவை சாத்திட்டு ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இத்தனை வருஷம் அம்மா வீட்டுல இருந்துட்டு திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். எப்ப அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சுனாலும் சரி நீ கிளம்பி போலாம், என்கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபுக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துருது. இப்பயே அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இது இப்பயா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா இப்பயே போகணுன்ற மாதிரி அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. அழாத, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஈர எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். இவன் கூட எல்லாம் ஒரு பொண்ணு சேர்ந்து வாழ்றது கஷ்டம், சீக்கிரமே அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பைக் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா இவர் தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. என்ன அதுக்குள்ள இந்த பொண்ணு கிளம்பணும்னு சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஊரோட பிரசிடென்ட்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, ஏதாவது ஸ்கீம் மாதிரி போட்டு மக்களுக்கு தராம அவர் எடுத்துக்கணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு இந்த மாதிரி தப்பு பண்றதுலாம் விருப்பம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், உங்களையும் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டா கிளாஷ் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை சந்துருன்னு ஒரு நபர் ஃபாலோ பண்றாருல, அவருக்கு உடம்பு முடியாம இருக்கு. அவரோட ஒய்ஃப் பேரு மினி அப்படின்றது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் தான் சொன்னேன், இவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மினி அண்ணன் கிட்ட சலிப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்கார்ல, சந்துரு என்னோட தம்பி மாதிரி, இவனுக்கு நல்லது மட்டும் தான் நான் சொல்லுவேன், தப்பான விஷயத்த சொல்லி தர மாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த விஷயத்துக்கெல்லாம் மருந்து மாத்திரன்னு போட்டா உடம்பு தான் கெட்டு போகும், சாதாரணமா இவன் ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றாரு. நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சந்துரு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் காலையில கண் முழிச்சு பாக்குறாரு. ஒய்ஃபை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து லைட்டா ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹனிமூனுக்கு போயிட்டு வந்தா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. எங்க போலான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நிறைய இடத்துக்கு போலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு வாரம் போக போறோமா, எனக்கு ஓகேன்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரமும் வழியில ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம கொண்டு போற பொருள் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் எப்படி ஹனிமூன் ஆகும்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப பையன் கிளம்பி போனோம்னா அம்மா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டை கூட்டிட்டு பப்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வந்துடுறாங்க. முட்டை பப்ஸ், சிக்கன் பப்ஸ்னு எல்லா பப்ஸ்லயும் 4 தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃப் கூட சந்தோஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு கோயிலுக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும் போல. இப்ப அந்த கோயிலுக்கு ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. மழைலாம் நடந்து தான் போனோம். இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, போதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம நின்னு கூட போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியாவது போய் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டு நடந்து சாமியெல்லாம் பாத்துடுறாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு தான் இவர் கூட்டு போயிருப்பாரு. இவங்க பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாங்க. இப்ப ட்ரிப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி டைரியில எழுதிட்டு இருக்காங்க. நான் ஃபேட்டா இருக்கிறதுனால உடல் ரீதியா பிரச்சனை வரன்றதுக்காக தான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன நிறைய நடக்க வச்சிருக்காருன்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்குமே இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, ஜாலியா தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா டைரியில எழுதிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல போய் படுத்துக்கலான்ற மாதிரி படுத்துக்கிறாங்க. இந்த ஊர்ல நிறைய பேர் வாத்து தான் வளர்ப்பாங்க, அதை வச்சுதான் பிசினஸே இருக்கு போல. ஆக்சுவலா போன வருஷம் பறவை காய்ச்சல் வந்திருக்கும், நிறைய பேர் வாத்தை கொளுத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் நஷ்டஈடு தரதா சொல்லியிருப்பாங்க. அந்த நஷ்டஈடு காசே வரல, எப்பதான் வரோன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சத்தம் போடுறாங்க. அந்த காசெல்லாம் இவங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒருத்தர் அடிச்சிருக்காருன்றது ஹீரோக்கு தெரிய வருது. எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. நீ என்ன என்கிட்டயே எதிர்த்து பேசுற, அப்படிலாம் தர முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க மட்டும் தரலன்னு வச்சுக்கோங்க, நான் எங்க இந்த விஷயத்த கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிடுவேன்னு சொல்றாரு. என்ன இவன் மிரட்டுறான்ற மாதிரி லைட்டா அவருமே பயந்துடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, ஹெல்த்துக்காக அடிக்கடி நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லுவாரு. ஆனா இப்ப ஒய்ஃப் நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கா போலன்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. பிரெக்னண்டா இருக்கப்ப மாங்காய் தானே வாங்குவாங்க, என்ன இவன் நெல்லிக்காய் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உன் ஒய்ஃப் இல்ல, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி அம்மாவும் கொஞ்சம் கிண்டலா சொல்றாங்க. ஷாலினி பிரெக்னண்டா இருக்காங்கல்ல, அதை பத்தி ஷாலினி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக நிறைய பொருள்லாம் இவர் செஞ்சு ஒய்ஃபுக்கு தராரு. அதே மாதிரி ஒய்ஃபை நிறைய வேலைலாம் பார்க்க வைக்கிறாரு. அடப்பாவி, இந்த டைம்ல வேலைலாம் பார்க்க கூடாதுன்ற மாதிரி அம்மா தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறியே இவர் நிறைய வேலைலாம் பார்க்க வைக்கிறாரு. குழந்தை இந்த நாள் தான் பிறக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நாள் நல்ல நாளான்னு விசாரிக்கிறதுக்காக ஷாலினியோட அப்பா அம்மா ஒரு ஜோஷியரை பார்க்கறதுக்காக வராங்க.
அவர் இருக்கார்ல அது நல்ல நாள் கிடையாது. அந்த நாள் மட்டும் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது இவர் இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு என்னதான் பரிகாரம்னு கேக்குறாங்க. இந்த டேட்டை மாத்திட்டா போதும், கொஞ்சம் முன்னாடியே நீங்க சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை பத்தி இவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்றாங்க. ஆனா மாப்பிள்ளை இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது. குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது நான் ஆரோக்கியமா இருப்பேன், அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்குமே பேரண்ட்ஸ் சொன்னதை பண்ணா என்னன்ற மாதிரி தோணுது. ஆனா இவர் இருக்கார்ல, நான் சொல்றேன்ல எதுவும் உனக்கு ஆகாது, நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு பாட்டியை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இயற்கை முறைப்படி குழந்தை பெத்துக்கிறதுக்காக தான் இப்படி கூட்டு வந்திருக்காரு. ஆனா 2 பேரோட பேரண்ட்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க, இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஷாலினியோட காதுல ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இப்ப பேரண்ட்ஸ் ஷாலினி கிட்ட வேணான்னு சொல்றாங்க. ஆனா ஷாலினி இருக்காங்கல்ல, நீங்க உள்ள வாங்கன்ற மாதிரி அந்த பாட்டியை வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. இத பாக்குற 2 பேரண்ட்ஸ்க்கும் கடுப்பா இருக்கு. முறைச்சு பாக்குறாங்க. உங்க அம்மாக்கும் பிடிக்கல, என்னோட பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கல, இத மீறியே நம்ம இப்படி பண்ணணுமான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. உனக்கு ஓகே தானே, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறாரு. எனக்கு ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அந்த பாட்டி அவன் காதுல ஏதோ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. பையன் பொண்ணுன்னு 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. அதாவது பொண்ணு பிறக்க போறதா அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டி கொஞ்ச நாளா இந்த வீட்டுல தானே இருக்காங்க, அதனால நொறுக்கு தீனி கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுறாங்க. அவங்களுக்கு நைட்டு நேரம் உடம்பு முடியாம போயிருது. நான் இப்படி சாப்பிட்டு பழகினவளே கிடையாது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இருங்க நான் கசாயம் போட்டு கொண்டு வரேன்ற மாதிரி ஷாலினி கிச்சனுக்குள்ள போறாங்க. திடீர்னு ஷாலினி கத்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. அப்பதான் ஷாலினிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்றது தெரிய வருது. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதை கவனிக்கிற அம்மாக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா உடனே ஷாலினியோட பேரண்ட்ஸ்க்கு தகவலை கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸையும் இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப வேகமா வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடத்துல ஷாலினிக்கு பிரசவம் முடிஞ்சிருது. நல்லபடியா குழந்தை பிறந்துருது. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. தகவல் கேள்விப்பட்டு ஷாலினியோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் குழந்தை பிறந்திருக்கும். இப்ப எல்லாருமே பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே 9 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட சோமன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இலைய வச்சுதான் பல்ல விளக்கிட்டு இருக்காரு. இப்ப எதிர் வீட்டு அண்ணனும் அந்த இலைய வச்சுதான் பல்ல விளக்கிட்டு இருக்காரு. நீ சொன்னதை முன்னாடி நம்பாம போயிட்டப்பா, இதுல விளக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சோமன் சொல்லிட்டாரு. இப்ப சோமனோட பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணுக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு 8 வயசாயும் இன்னும் ஸ்கூல் சேர்க்காம தான் இருக்காங்க. பொண்ணே ஸ்கூல் போகணும்னு நினைக்கிட்டோம், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், அது வரைக்கும் வீட்டுல வச்சு எல்லாத்தையும் சொல்லி தரலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னமும் பிரசிடென்ட்டுக்கும் ஹீரோக்கும் பெருசா ஆக மாட்டேங்குது. மக்களுக்கு ஃப்ரீயா தர வேண்டிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சாமர்த்தியமா இந்த பிரசிடென்ட் எடுத்துக்கலாம் நினைப்பாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, அதுக்கெல்லாம் விடாம தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்க பொண்ணு இன்னைக்கு என்ன வரைஞ்சிருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே வாங்கி பாக்குறாரு. பொண்ணு ஒரு ஸ்கூல்ல தான் வரைஞ்சிருக்காங்க. அப்ப நான் ஸ்கூலுக்கு போனோம் போல இருக்குப்பான்ற மாதிரி சொல்றா. அவ்வளவுதானே, ஸ்கூல்ல அப்ப சேர்த்துற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக இவர் வந்துடுறாரு. ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட்டா 4th ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்க சொல்லி கேட்கிறாரு. அப்படி சேர்க்க முடியாது, கஷ்டமாச்சு, பொண்ணு அதளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காளான்றதை செக் பண்ணும், அதுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி வைங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு டெஸ்ட் வச்சாங்கல்ல, அதுல இந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருப்பா. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டா பாட்டி தனியா என்ன பண்ணுவான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க சீரியல் பாருங்க பாட்டின்ற மாதிரி இந்த பொண்ணு கலாய்க்கிறா. நீங்களும் அம்மாவும் கட்டி பிடிச்சதுனால தான் நான் பிறந்தனாப்பா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. இதை கேட்கிற ஷாலினிக்கு கோவம் வருது. பொண்ணு கிட்ட கேள்வி கேளுன்னு சொல்றீங்கல்ல, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட லைட்டா கோவப்படுறாங்க. இவர் இருக்கார்ல, இதுக்குமே அந்த பொண்ணு கிட்ட பதில் சொல்றாரு. கட்டி பிடிக்கிறதுனால குழந்தை பிறக்கல, நானும் அம்மாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கோம். அந்த அன்போட காரணமா தான் நீ பிறந்த. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாக்கு வலிலாம் ரொம்ப வந்திருக்கும். அந்த வலியெல்லாம் 10 மாசத்துக்கு மேல தாங்கி தான் உன்னை பெத்தாங்க. எந்த காலத்திலயும் அம்மா கஷ்டப்படுற மாதிரி மட்டும் நடந்துக்கவே கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ரொம்ப எமோஷனலா இந்த விஷயத்த சொல்லுவாரு. கேட்கிற ஷாலினி ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இவரோட அம்மா ஃபீல் பண்றாங்க. பொண்ணுக்கு பேசிக்கான எல்லா விஷயமும் சொல்லி தருவாரு போல. அந்த மாதிரி குளத்துக்கு கூட்டு வந்து இவர் நீச்சல் அடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருக்க நிறைய மீன் இறந்து போயிருக்கு. ஒரு ஃபேக்டரியில இருந்து கழிவு வந்துதான் இந்த மாதிரி மீன்லாம் இறந்து போயிருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இந்த ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட ஃபேக்டரியா தான் அது இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பறவை காய்ச்சல் வந்துருது போல, நிறைய வாத்துலாம் இறந்து போயிட்டு இருக்கு. மீதி இருக்க எல்லா வாத்தையும் அழிக்கணும், அப்படி இல்லைன்னா மக்களுக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க.
எல்லா வாத்தையும் எரிக்கிற வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ஈர வீட்டுக்கு எதிர ஒரு அண்ணன் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட 100 வாத்துக்கு மேல இருக்கும். இப்ப பிரசிடென்ட்டும் ஆபீசர்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வாத்தெல்லாம் எரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் விட மாட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாத்துக்கு 200 ரூபாய் தருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. வெறும் 200 ரூபாயை வச்சு நாங்க என்ன பண்றது, அதுக்கெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்ற மாதிரி இவங்க பிரச்சனை பண்றாங்க. இந்த கேப்ல ஹீரோ இருக்காருல, வாத்தெல்லாம் தண்ணிக்குள்ள போக வச்சிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி பிரசிடென்ட் கோவப்படுறாரு. பறவை காய்ச்சல்னு சொல்றாங்கல்ல, அதுவே பொய்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இங்க வாத்துக்கறி நல்ல வேலைக்கு போகும், அந்த வேலையை குறைச்சு டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவரு வாத்துக்கறி செஞ்சு சாப்பிடலாம் நினைக்கிறாரு. மக்கள்லாம் சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க, வேணா வேணான்னு சொல்றாங்க. இவர் மட்டும் இல்லாம சந்துருவும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாரு. எங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க வேணா பாருங்கன்ற மாதிரி சாப்பிட்டுலாம் காட்டுறாங்க. மக்களும் இதை சுத்தி இருந்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப போலீஸும் இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்ற மாதிரி சொல்றாங்க. நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணல சார், மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேணும்ட்டு எல்லா வாத்தையும் காலி பண்ணோன்ற மாதிரி இந்த பிரசிடென்ட் நினைக்கிறாரு. ஏன்னா அப்பதான் இவர் வச்சிருக்க வாத்தெல்லாம் நல்ல விலைக்கு விற்க முடியும். இவர் வாத்துக்கு மட்டும் எப்படி சார் ப்ராப்ளம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவர் வாத்தை மட்டும் அழிக்காம தான் இருக்காரு போல. ஹீரோவோட சீன் இருக்கும், ஹீரோவை சுத்தமா பிடிக்காது பாத்தீங்களா. இவர் போராட்டம் பண்ணதை சாக்கா வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அரசு அதிகாரியா இருக்கவங்க அரசுக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. இவர் பண்ணதை வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன். இந்த வேலையில இருந்தா பண்ண முடியாதுன்னா இந்த வேலையே எனக்கு தேவையில்லை. இந்த வேலையை இன்னியோட நான் விடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இது தெரிஞ்சு ஷாலினியோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீங்க அரசு அதிகாரியா இருக்கிறதுனால தான் பெருசா விருப்பம் இல்லைனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். நீங்க பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க, திரும்பி வேலையை வாங்குற வழியை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேலை இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், என் ஒய்ஃபை நல்லபடியா நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபு கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது கோவமான்னு கேட்கிறாரு. எந்த கோவமும் கிடையாது, இவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் வேலை பார்க்கலான் இருக்கேன். என் அப்பாவோட கேட்டரிங் சர்வீஸை நான் எடுத்து பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி உன் விருப்பம் பண்ணுன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவரை சந்துருன்னு ஒரு பையன் ஃபாலோ பண்ணால, அந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல போல, நலம் விசாரிக்கிறதுக்காக தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்க இல்லாம அந்த ஆபீஸ்ல இருக்கவே கஷ்டமா இருக்கு சார், எல்லாருமே என்ன வித்தியாசமா பாக்குறாங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை தான், நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இருந்தாலுமே சந்துருவோட உடம்பு சரியாவுல போல. மினி இருக்காங்கல்ல, அதாவது சந்துருவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அண்ணன் அண்ணிலாம் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பிரசிடென்ட் இந்த இடத்துக்கு வராரு. சந்துருவை ஐசியூல தான் வச்சிருக்காங்க. அந்த ஐசியூ ரூம்குள்ள தான் போறாரு. எதுக்காக பிரசிடென்ட் எல்லாம் வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மினியோட அண்ணனும் கவனிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பிரசிடென்ட் இருக்காருல, பதட்டமா வெளியே வராரு. நீ வா, உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி மினியோட அண்ணனை தள்ளி கூட்டு போறாரு. பறவை காய்ச்சல்னு அவ்வளவு விழிப்புணர்வு பண்ணோம், அதை மீறியும் சந்துரு வாத்துக்கறியை சாப்பிட்டான், அதோட விளைவாதான் அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அண்ணன் உடஞ்சு போயிடுறாரு. அண்ணன் ஏன் சோகமா இருக்காருன்ற மாதிரி மினி யோசிக்கிறாங்க. பக்கத்துல வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. சந்துரு நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டு இவங்க ஃபீல் பண்றாங்க. சந்துரு சீரியஸா இருக்கான்ற மாதிரி ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஹீரோவும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராது. ஹீரோவை பார்த்தோன்னா அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எது சந்துரு செத்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ரொம்ப ஷாக்கா வருது. எதிர் வீட்டு அண்ணன் தான் ஹீரோவை சமாதானம் பத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா எதிர் வீட்டு அண்ணன் வீட்டுல 100 வாத்துக்கு மேல இருந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் ஆளுங்க வந்து எரிச்சு விட்டு போயிருக்காங்க. அவரோட ஒய்ஃப் ஃபீலிங்கா இந்த விஷயத்த சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. ஹீரோ கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல போய் உட்காந்துடுறாரு. அநியாயத்துக்கு அவன் இறந்து போயிட்டானே, நம்ம தப்பு தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த சந்துரு எப்பயோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான், நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகாத, வீட்டுல இருந்தே சரி பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்க, அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பையன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம்னு சொன்னன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கல்ல, இவரும் அமைதியா கூட போறாரு. ஒருவேளை அந்த கறியை சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சான்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ சார்பில் ஒரு லாயர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ சந்துரு 2 பேருமே தான் அந்த கறியை சாப்பிட்டாங்க. அது எப்படி சந்துருவை மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சு, ஹீரோவை அஃபெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. போலீஸுங்களால சரியான பதில் சொல்ல முடியல, அதனால கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப லாயரும் எதிர் வீட்டு அண்ணனும் கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ எப்பவுமே அது சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருக்கும், இது சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருக்கும்ன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் சொல்லாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் அம்மாவும் சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதியில எந்திரிச்சு போயிடுறாரு. இதை கவனிக்கிற பொண்ணுக்குமே சாப்பிட தோண
மாட்டேங்குது, எனக்கும் வேணான்ற மாதிரி பொண்ணும் வச்சுட்டு போயிடுறா. ஹீரோ இந்த மாதிரி மாறினதுக்கான காரணத்தை அம்மா சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஹெல்த் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சிருப்பாரு. அப்பாவோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதனால தான் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்ம ஒழுங்கான ஃபுட்டை சாப்பிட வைக்கணும், ஹெல்த்தியா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. சந்துரு விஷயத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுல, அதனால தான் 2 பேருமே அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப 2 பேருக்குமே ஏன் தான் அப்படி சொன்னோன்ற மாதிரி தோணுது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மினியை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு, நம்ம 2 பேர் போய் ஏன் மினியை பார்த்துட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி கேட்கறாங்க. போலான்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் மினியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணது எனக்கு தெரியாது, நான்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மினின்ற மாதிரி இவங்க ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரால் ஆறுதல் கூட சொல்ல முடியல. எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்கள பாக்குறதுன்ற மாதிரி சோகமா கிளம்புறாரு. இன்னைக்கு இந்தியாவோட பர்த்டேவா இருக்கும். சாக்லேட்லாம் தரமாட்டாங்க, எல்லாருக்குமே எள்ளுருண்டை தான் தந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை சுத்தி பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு, அவருக்குமே இவங்க எள்ளுருண்டெல்லாம் தராங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துருது போல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேகமா பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதாவது நெஞ்சில கையை வச்சு பயங்கரமா அமுக்கிட்டு இருக்கா, மூச்செல்லாம் தந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே முழிச்சிடுறாரு. இந்த சின்ன பொண்ணு தான் நம்மளை காப்பாத்தினாலா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இத பத்தி மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை ஹஸ்பண்ட் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து இளநீ இருக்குல்ல, இவரோட மண்டிலேயே விழுந்துருது. ஹீரோவோட தலையில பலமா காயம் பட்டிருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. இவங்க எல்லாருமே பதட்டமா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் மினியோட பர்த்டேவா இருக்கும், 10வது பர்த்டேவா இருக்கும். பொண்ணுக்கு 10 வயசு ஆகும்போது இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ஹீரோ இறந்து போயிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஆயிடக்கூடாது, கடவுளே எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே தனித்தனியா பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ இறந்து போயிட்டாரு போல. எல்லாருமே சோகமா பாடி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப தூக்கிட்டு வந்த பாடியை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்ப கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு ஒரு நபர் வந்து பாக்குறாரு. இந்த நபர் யாரு என்னன்னு தெரியல. இவர் பார்க்கும் போது ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. சில ஊசிய சதையில போடுவாங்க, சில ஊசிய நரம்புல போடுவாங்க. சதையில போட வேண்டிய ஊசிய நரம்புல போட்டிருப்பாங்க. அதனால்தான் இந்த இறப்பு நடந்திருக்கும். இத பத்தி எல்லாம் டாக்டர் இருக்கார்ல, பிரசிடென்ட்ட கூப்பிட்டு சொல்றாரு. பிரசிடென்ட்டோ ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த சாவை நம்ம வேற மாதிரி மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாக்டரும் பிரசிடென்ட்டும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பக்கத்துல இருக்க வேற ஒருத்தர் மயக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. கூட்டத்தை விலைக்கு ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னா பாத்தீங்களா, அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோவை கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ செத்து போயிட்டாருன்னு நினைக்கும் போது ஹீரோ சட்டுன்னு எந்திரிக்கிறாரு. இப்ப போராட்டம் பண்ற மாதிரிலாம் கத்துறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்கா தரல, அதனால தான் சந்துரு இறந்து போயிருக்கான்ற மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நிறைய விஷயம் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா டாக்டரும் பிரசிடென்ட்டும் பேசினது ஹீரோவை பத்தி கிடையாது, சந்துருவை பத்தி பேசின விஷயமா இருக்கும். சந்துரு பறவை காய்ச்சல்ல சாவல, அவங்க தப்புனால தான் செத்து போயிருப்பாரு. அதை பிரசிடென்ட் ஹெல்ப் பண்ணி வேற மாதிரி மாத்திருப்பாரு. இத பத்திலாம் பக்கத்துல இருக்க நபர் கேட்டுட்டு இருந்தார்ல, அவர் பூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணலான்னு ஹீரோ முடிவு பண்ணிருப்பாரு. இதனால தான் டெட் பாடி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து போராட்டம் எல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் பண்ண போராட்டம் கவனத்தை திருப்பிருச்சுல, அதனால பிரசிடென்ட்டுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்தியாவோட ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்தியா ஒருத்தரை காப்பாத்தினாங்கல்ல, அவர் தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. நான் நியாயமா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன், ஒரு சின்ன பொண்ணு பண்ண ஹெல்ப்னால தான் நான் உயிரோட இருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா பாராட்டுறாரு. அந்த பொண்ணை ஸ்டேஜுக்கும் வர வைக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இது எல்லா விஷயத்தையும் என்னோட அப்பா தான் சொல்லி தந்தாரு, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதனால அந்த ஆபீசர் இருக்கார்ல, சார் நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்றாரு. இவருமே ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏதாவது சொன்னா அதுல இருக்க நல்லதை பார்க்க மாட்டாங்க, அதை வச்சு இவரை கேலி தான் பண்ணுவாங்க. அதை பத்தி எனக்கு பெருசா கவலை இல்லை சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஏதாவது விதத்துல உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஃபங்க்ஷன்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பண்ணுவோம், இங்க இருந்து ஓடி போயிடுவோன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை யூஸ் பண்ண தெரியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆனா இங்க இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இவர் இருக்கார்ல, பொண்ணுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தந்திருப்பாரு. முதல்ல பேசிக்கான விஷயத்த நம்ம கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கல்வி பாடம்லாம். அதுக்காக தான் பொண்ணை நான் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கே அனுப்பாம இருந்தேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு யாரையும் நான் கட்டாயப்படுத்தல. இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது மூலியமா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்க இயற்கை, அதே மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இதனால பாதிக்கப்படுறது குறையும். அதுக்காகவும் நம்ம ஏதாவது பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண சொல்லி கேட்கிறன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எல்லாருமே இவரை புரிஞ்சு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இந்த ஊர்ல பறவை காய்ச்சல்லாம் வந்திருக்காது. அந்த பிரசிடென்ட்டோட ஃபேக்டரியில இருந்து கழிவுலாம் வந்தது பாத்தீங்களா, அதனால தான் நிறைய பேர் பாதிக்கலாம் பட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோ தான் வேலையை விட்டுட்டார்ல, நிறைய போராட்டம்லாம் பண்றாரு. இயற்கையா நிறைய இடத்துல அழிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அழிக்க கூடாதுன்ற மாதிரி தான் இவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இதோடயே நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.